வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் ஹார்ட்டின் படத்தின் திரைவசனம். இந்த திரைப்படம் காதல் கதைன்றாங்க. உண்மையிலேயே காதல் கதையா இருந்ததா இல்ல பொய் கதையா இருந்ததா இல்ல இந்த திரைப்படத்துல உண்மையிலேயே காதல் நம்மளோட இதயத்தை தொட்டுச்சா இல்லையா? இந்த திரைப்படம் கதை இருக்கா இல்லையா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல சனந்தன்குமார், இமையா, மடோனா, வாட்ஸ்அப் மணி மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் ஹார்ட்டின். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம். இந்த படத்தோட கதாநாயகன் ஜெய்ப்பூர்ல இருக்காரு. கதாநாயகன் அவரோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. அவர் ஃப்ரெண்டோட கேரக்டர் வாட்ஸ்அப் பண்ணி அவர் தான் ஒர்க் பண்ணாரு. கதாநாயகன் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்பாரு. அந்த அவருக்கு லவ் பண்ண கதாபாத்திரம் ரொம்ப விழுந்து லவ் பண்ணிப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் காலேஜில் படிக்கும் போதே 3 வருஷம் கிட்டத்தட்ட லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, கதாநாயகி எனக்கு திடீர்னு வேணாம், எனக்கு நீ எனக்கு உன் கூட இருந்தா என்னால் எதுலையுமே நான் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, உன் கூடவே தான் இருக்கணும் எனக்கு தோணுதுக்காண்டி மற்ற எந்த விதமான என்னோட ஒர்க்லையும் மற்ற ஜாப்லையும் மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்பு நான் என்னால் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கதாநாயகன் துடிக்கிறான். நானும் உன் கூட இருக்கேன், உன்னோட எதிர எல்லாத்தையும் நம்ம ஹெல்ப் பண்றேன், வேலைக்கு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது கதாநாயகனை அழுது துடிச்சு போயிடுறாரு. கதாநாயகன் அப்படியே துடிக்கிறான். என்னை விட்டு நீ போவ துடிக்கிறான். எனக்கு வேண்டாம், பிரேக்கப் 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 அப்படின்னு சொல்லிடுறாங்க. கதாநாயகன் அங்கிருந்து அப்படியே போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் மறந்துட்டு தான் அவர் ஜெய்ப்பூர்ல போய் ஒர்க் பண்றாரு. அவர் ஜெய்ப்பூர்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஜெய்ப்பூர்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற இன்னொன்று கதாநாயகி இமையா அவங்க வராங்க. அவங்க இவர் மேல ரொம்ப லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் வேணாம் வேணாம் எவ்வளோ சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ அவர் மனசை மாத்தி அவரையும் காதலிக்க வச்சிடறாங்க. காதலிக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்கிறாங்க, கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க, ஓகே. ஆனா திடீர்னு கதாநாயகன் பைக்ல போறாரு. பைக்ல போறவங்க கதாநாயகன் பாத்தீங்கன்னா தப்புல ஆக்சிடென்ட். அவர் ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்ட் அவருக்கு எல்லாமே ஃபேமிலி ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ ரெண்டாவது அவர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததையே அவர் மறந்துட்டாரு. இவரோட முதல் காதலி வெறுத்ததையே அதாவது இவர் விட்டுட்டு போனதே அவர் கதாநாயகனுக்கு தெரியல, ஞாபகம் வரல. அவர் முதல் காதலியை எப்படி காதலை தொத்தி லவ் பண்ணாரோ அது மட்டும்தான் அவர் மெயின்ல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த திரைப்படம் என்ன நடந்தது, ஞாபகம் வந்ததா இல்லையா, ஞாபகம் வரலையா? ஏன்னா நிறைய திரைப்படத்துல ஞாபக சக்தியை இழந்துட்டாங்கன்னா அந்த ஞாபக சக்தியை இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஞாபக சக்தி இழந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு கேட்பாங்க. ஆனா இவர் வித்தியாசமா இருக்காரு. எல்லாமே ஞாபகம் இருக்கு, குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா இவர் காதலிச்சது மட்டும் மறந்துடுறாரு. அதாவது ரெண்டாவது காதலிச்சதை மறந்துடுறாரு. இதுதான் இந்த திரைப்படத்தை ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட்டர் அண்ட் டைரக்டர் கிஷோர் குமார் பண்ணியிருக்காரு. அவரோட மனசுல என்னன்னா இந்த படம் ஒரு பெரிய டிஃப்ரெண்டான படம் அப்படின்னு அவர் மனசுல டைரக்டர் இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு படமா, என்னத்த படம் எடுத்து கழிச்சாரு டைரக்டர். அது முதல் படமோ இல்ல ரெண்டாவது படமோ அது அப்புறம். ஒரு படத்தை எடுக்கும் போது அந்த படத்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம எடுக்கும் போது அவர் எடுத்தது ஒன்னே. இந்த படத்துல ஒரு 3 தாங்க பிளஸ். எடுத்த லொகேஷன் ஜெய்ப்பூர், ஊட்டி, நம்ம சென்னை நல்லா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்வர்ட் மியூசிக், சாங்ஸ். ஏன்னா பிரேமம் படத்துல இசையமைச்சர் தான், அவர் நல்லா பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த ஆர்டிஸ்டுங்க அவங்க என்ன ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஆனா டைரக்டர் கிஷோர் குமார் மூஞ்சில ரொம்ப காரி துப்புரமா தான் இருக்கு. இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்ல மாட்டாங்க. படத்தோட கதை விமர்சனம் பண்ணும்போது டைரக்டர் மேல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வித்தியாசமான ஆளு. ஏன்னா ஒரு காசு கொடுத்து ஒருத்தவங்க படம் பார்க்க வராங்கன்னா அந்த படம் குவாலிட்டியா இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்ப இருக்க போட்டியான உலகத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறம்
டிஃப்ரெண்டான இதாக யோசிக்கணும். இந்த ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு காதல் மேலே நம்ம காட்டும் போது அந்த காதல் மேலே நம்மளுக்கு ஃபீலிங் வரணும். இந்த மாதிரி இந்த திரைப்படம் பார்க்கும்போது 2 பேரும் நமக்கு இந்த திரைப்படம் பார்க்கும்போது நமக்கு ஃபீலிங் குத்துச்சா இல்லையா? மண்ணு கூட வரல, ஒரு ஃபீலிங் கூட இல்லை இந்த திரைப்படத்துல. அப்படி ஒரு மோசமான திரைப்படம் தான் இந்த ஹார்டின். ஓகேங்களா? இந்த திரைப்படத்துல வந்து இசை ஓகே, ராஜேஷ் முருகேசன் ஓகே, கேமராமேன் எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட் படத்துல கதையில என்ன சொல்ல வந்தாங்க, கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் என்ன, நல்லாவே இல்லை. நம்ம ஹார்டின் படத்தோட டைரக்டர் வந்து கிஷோர் குமார் கையில கிடைச்சாருன்னா நான் அவரை என்ன மாதிரி கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மட்டமான டைரக்டர். இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் சார். போய் வந்து 2K கிட்ஸுங்க வந்து தனியா போனா ஃபீலிங்லாம் வராது. கப்பல்ஸ் மூலமா இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. பார்த்துட்டு அவங்களும் திரைப்படத்துல என்ன சொல்ல வந்தாங்க, கிளைமேக்ஸ்ல என்ன முடிச்சாங்கன்னு சொல்லி காசு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த திரைப்படத்து மேல காரிய துப்புவாங்க. இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. யாராரு பார்த்து காசை நஷ்டம் பண்ணுமோ கண்டிப்பா நஷ்டம் பண்ணிக்கங்க.